வந்து நம்ம பைப்பிங் த்ரெட்டுக்கோ இல்லை பயாஸ் டேப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேப்ரிக் கான்செப்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இது வந்துட்டு நமக்கு ஃபேப்ரிக் இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு கரை பக்கம் இருக்கும், இந்த சைடு நமக்கு கரை பக்கம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரை பக்கத்துக்கு பேரலாக இருக்குல்ல, பேரலானா இந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லென்த் கிரைன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதுவே இது வந்து கரை பக்கம், இதுக்கு பர்பண்டிகுலராக, அதாவது இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரெச் இருக்கும். இதை வந்து நம்ம கிராஸ் கிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். வார்ப்பு வேஃப்ட்னு டெக்னிக்கல் டேர்ம்ஸில் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரூ பயாஸோட மீனிங் என்ன அப்படின்னா, லென்த் கிரெயினுக்கும் கிராஸ் கிரெயினுக்கும் கரெக்டாக 45 டிகிரிஸில் கட் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து ட்ரூ பயாஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்களுக்கு பயங்கரமான ஸ்ட்ரெச் இருக்கும். எதுக்காக நம்ம ட்ரூ பயாஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட நெக்கோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பாக்ஸு வி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி நல்ல கர்வியாக ரவுண்டாக தான் இருக்கும். ரவுண்டான நெக்ஸ் நம்ம போகிறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளோட ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுனால இந்த ஃபேப்ரிக் நல்லா இப்படி ஸ்ட்ரெச் ஆகி அந்த கர்வியான ஷேப்பை வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளோட பைப்பிங்கும் சரி ஆர் நம்மளோட பயாஸ் டேப்பும் போய் கரெக்டாக உட்காரும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ட்ரூ பயாஸ் லைன். இந்த லைன் நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் மார்க்கிங் வச்சுக்கலாம். நான் வந்து ரஃப்பாக 4 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். ஸோ 4 இன்ச் அகலம் 4 இன்ச் உயரம் வர மாதிரி முதல்ல ஒரு சதுரம் வரைஞ்சிருக்கேன். இது வந்து டிஷ்யூ காட்டன் ஃபேப்ரிக். இந்த ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு சதுரம் வரைஞ்சிடுறேன். வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டையும் சும்மா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் கனெக்ட் பண்ணால் போதும். இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ட்ரூ பயாஸ் வந்து கிடச்சிரும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பயாஸ் டேப்லேருந்து 1.5 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிருக்கேன்ல. இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு பயாஸ் டேப். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 1.5 இன்ச்சுக்கு இருக்குது. ஸோ இப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும்னா, இந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாக நம்ம வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம மார்க்கிங் பண்ணணும். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, 1.5 இன்ச் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இது எல்லாமே நமக்கு வந்து ட்ரூ பயாஸில் தான் இருக்கும், அதாவது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் தான் கட் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 2 மீட்டர் போல் பைப்பிங் இருந்தால் போதும். ஸோ இதுவே வந்துட்டு எனக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 2 மீட்டர் வந்து, அதனால் நான் இப்படியே கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பைப்பிங்கோட லென்த் எவ்வளோ தூரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. இந்த லைனுக்கு மேலேயே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். இந்த பீஸ் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிவிடுவோம், இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக லைன் மேலேயே கட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் வந்து நமக்கு பயாஸ் டேப். இப்போது இது வந்துட்டு ஒரு குட்டி பயாஸ் டேப்பாக இருக்குது. கரெக்டாக இது வந்து நமக்கு லென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பீஸையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்கிறேன். என்னென்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்குது, கரெக்டாக இந்த மாதிரி டயக்னலாக இருக்குல்ல. ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நார்மலாக ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த பீஸை இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஃபேப்ரிக் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும், பயாஸ் ஸ்டெப் வந்து ஈஸியாக புரியும். அதனால தான் ஸோ இந்த மாதிரி டயக்னலாக இருக்கிற இந்த கொஞ்சோண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எலிமினேட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸ்லையும் இப்படி எலிமினேட் பண்ணிவிடுங்க. இப்படி எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 சைடு ஸ்ட்ரைட்டாக இருக்கா. நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து பயாஸ் ஸ்டெப் வந்து சூப்பராக வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி நான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி க்ராஸாக இருக்கிறத கட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெல் பின்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து சம்டைம்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரே பக்கமாக ஸ்டிச் பண்ண மாட்டோம். அதாவது இப்போ இந்த மாதிரி 2 பீஸ் வந்து இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னா அடுத்த 2 பீஸும் கரெக்டாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். பட் ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா, இப்படி மாற்றி வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவோம். இன்ஸ்டெட் நம்ம வந்து ஒரு பக்கம் ஒரு மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஏற்கனவே பெல் பின் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறோன்னா அடுத்தது இங்கே ஸ்டிச் வரணும். ஸோ ஒரே பக்கமாக நமக்கு வந்து ராங் சைடு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாகவே பெல் பின்ஸ் போட்டிருக்கேன். நீங்களும் பெல் பின்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். வந்து இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட்டான பீஸ் இருக்குல்ல. ஸோ இதை வந்து நம்ம லென்த்தாக அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ லென்த்தாக அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி பெல் பின் போட்டு வச்சுருந்தோம்.
இப்போது 2 விதமாக ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைப் எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி நார்மலான ப்ரெஷர் ஃபுட்டில் வச்சுட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், லாக் ஸ்டிச் போடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அகைன் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைப் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு டைப். இன்னொரு டைப் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் சேம் இதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது என்ன பண்ணணும்னா தையல் போட்டிருக்கோம்ல, ஸோ தையல் போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போடணும். இப்போ என்ன பண்ணணும்னா அகைன் திருப்பி நம்ம தையல் போட்டது மேலேயே இன்னொரு தையல் போடணும். ஸோ இந்த மாதிரி 2 விதமாக நீங்கள் வந்து ஆக்சுவலாக இதை ஃபினிஷ் பண்ணலாம். 2 விதமாக ஃபினிஷ் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் ஆல்ரெடி லாக் ஸ்டிச்லாம் போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நார்மலாக ஸ்டிச் பண்ணி எண்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். இல்லை எனக்கு லாக் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு தையல் போடுங்க. அதுக்கப்புறமா போட்ட தையல் மேலேயே 2-3 தடவை தையல் போடுங்க. ஸோ இதில் 2 மெத்தடுமே கரெக்டு தான். பட் நமக்கு பேசிக் கான்செப்ட் என்னென்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல இப்படி பிரிஞ்சு வரக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது, இல்லை இந்த மாதிரி அன்னிவனாக இருக்குன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கல்ல, ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதாவது இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதே மாதிரி கீழே இந்த இடமும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அன்னிவனாக வந்திருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் நீங்கள் க்ராஸாக போட்டிருந்தாலும் சரி, இல்லைனா வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஃபேப்ரிக் மேலே ஒரு ஃபேப்ரிக் இல்லை அப்படி இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. தையலை ஒட்டினாப்பில் ஒரு 1/2 இன்ச்சில் கட் பண்ணி விட்டுருங்க போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பயாஸ் டேப் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸ்டிச் பண்ணி. ஸோ என்னென்னா இந்த மாதிரி தையல் இருக்குல்ல, இந்த மாதிரி தையல் இருக்கிறது ஒரே சைடாக இருக்கா அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே சைடில் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி தையல் இருக்கிறது ஃபுல்லாக ஒரே பக்கமாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு தடவைக்கு 2-3 தடவை க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் த்ரெட் இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நான் எப்படி வந்து அயன் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் அயன் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். என்னென்னா இந்த மாதிரி நமக்கு தையல் தெரியுதுல்ல, இந்த இடம் இப்படி மடிஞ்சு போயிடணும், அதாவது உள்ளார்க்க போகணும். இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம அயன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுட்டு, இது வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் ரெடி பண்ணுறதுனால நம்ம இப்படி அயன் பண்ணாலே போதும். ரொம்ப சிம்பிளாக அயன் பண்ணால் போதும். இந்த மாதிரி எக்ஸாக்ட் ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. லைட்டாக இப்படி மடித்தாலே போதும். நீங்கள் மடிக்கும்போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி டேப்பை வந்து இப்படி பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும்னா ரொம்ப ஜென்டலாக இந்த மாதிரி ஜஸ்ட் மடிக்கணும். நீங்கள் வந்துட்டு டேப் ஒரு வேளை இப்படி இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இதோட அகலம் வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்படி டேப்பை இழுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டேப்பை இழுக்காமல் இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் பாக்ஸ் இப்படி வச்சுட்டு சும்மா இப்படி தேய்க்கக்கூடாது. தேய்க்காமல் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு எடுக்கணும். அதுதான் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் அயன் பண்ணுறதுக்குமான டிஃப்ரென்ஸ். நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நார்மலாக நம்ம டேப்பை வந்து இழுக்காமல் இந்த மாதிரி சும்மா மடித்து மட்டும் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் நிறையா இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வேளை இப்படி இழுத்து பிடிச்சி நீங்கள் அயன் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகிடும். இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இழுத்து பிடிச்சி அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனோண்டு ஸ்பேஸ் குறையுது. ஸோ அதனால் இழுத்து பிடிச்சி அயன் பண்ணாமல் மோஸ்ட்லி நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஃபிக்ஸும் ஆகிடும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல அன்இவனான ஷேப் இருக்கிறதும் கிளியராக தெரியும். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் அயன் பண்ண மார்க் இங்கே இருக்குது. இப்போ நம்ம தைச்சிருப்போம்ல, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, இந்த பார்ட் வந்து நமக்கு ஃபோல்டிங்கில் உள்ளார்க்க போயிடும். இந்த மாதிரி நான் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து த்ரெட் வந்து உள்ளார்க்க வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கேட்டிங்கன்னா பைப்பிங்க்குன்னு த்ரெட்டுன்னு கிடைக்குது. பைப்பிங் த்ரெட் இல்லை கார்டிங் த்ரெட் நீங்கள் எப்படி கேட்டாலும் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஜஸ்ட் அந்த ஃபோல்டு லைன் இருக்குல்ல, இந்த மாதிரி நமக்கு ஃபோல்டு பண்ண மார்க் இருக்கும். கரெக்டாக இந்த ஃபோல்டு பண்ண மார்க்கை ஒட்டி இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு எப்படி ப்ரெஷர் ஃபுட்டில் ப்ளேஸ் பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்துட்டு நான் அந்த டபுள் ஃபூட்டர் எடுத்துட்டேன். அதாவது இது வந்து நமக்கு நார்மல் ஃபூட்டர், லெஃப்ட் ரைட் ரெண்டுமே இருக்கும். ஸோ இந்த ஃபூட்டர் இல்லாமல் சிங்கிள் ஃபூட்டர் வந்து நான் மாற்றிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அவுட்லுக். இப்போ நான் ப்ரெஷர் ஃபுட்டில் ஃபேப்ரிக் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதே கவனமாக பாருங்கள். ஸோ எனக்கு வந்து த்ரெட்டோட மொத்தம் இந்த இடத்துல முடியுது. ஸோ த்ரெட்டோட மொத்தம் முடிகிற இடம் கரெக்டாக இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி நான் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல த்ரெட்டை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ த்ரெட் வந்து கரெக்டாக முடிகிற இடத்துலையே நமக்கு வந்து தையல் விழுந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் சிங்கிள் ஃபுட் நம்ம யூஸ் பண்ணதுனால. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரெட்டு முடிகிறது இங்கே இருக்குது, ஆனால் தையல் விழுந்திருக்கிறது இங்கே இருக்குது. இந்த மாதிரி கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணவே கூடாது, மாதிரி தைக்கக்கூடாதுங்கிறதுக்கு இது செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்டிச் வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி த்ரெட்டு மேலே ஏற்றி இறக்கிட்டு அகைன் திருப்பி இந்த மாதிரி கரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல, இந்த மாதிரி கரெக்டாக த்ரெட்டோட அந்த வித் முடிகிற இடத்துல, அந்த பல்ஜாக இருக்கிற இடம் முடிகிற இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதுதான் வந்து ஆக்சுவலான கரெக்டான மெத்தட். ஸோ இதே நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களோட ப்ளவுஸ் டிசைன் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன கிராஸ் செக்கிங் ஒன்று பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எனக்கு 3/4 இன்ச் இருக்குது. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து கரெக்டாக 3/4 இன்ச் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு த்ரெட்டு போக இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து தாராளமாக போதும். ஸோ நம்ம த்ரெட்டு இல்லாமல் இந்த இடத்துல ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி இருக்கும். லைக் நமக்கு ஃபேப்ரிக் பத்தலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம ப்ளவுஸ்லேயோ சுடிதார்லேயோ வச்சு தைக்கும்போது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 3/4 இன்ச் இருக்குது. பொதுவாக நமக்கு 1/2 இன்ச் இருந்தாலே போதும். ஸோ 3/4 இன்ச் இருக்கிறதுனால நமக்கு வந்து இது மோர் தென் இனஃப். ஸோ இதுவே நீங்கள் ராங் சைடும் திருப்பி பார்க்கணும். ஸோ இப்போ ராங் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அகைன் திருப்பி 3/4 இன்ச் போல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்னிவனாக வரவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்னிவனாக வந்துச்சுன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அன்னிவனாக வரதை இப்படியே கூட விட்டுடலாம். இப்படியே விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிடலாம். இப்போ என்னென்னா நீங்கள் ப்ளவுஸ்லையும் சுடிதார்லையும் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இந்த தையல் இருக்குது தெரியுமா, இந்த தையல் மேலேயே நீங்கள் தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே த்ரெட்டுக்கு மேலே இல்லைனா த்ரெட்டை விட்டு தள்ளி தான் போடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம்.